வச்சுக்கோ. போதும் போதும். சத்தல்லாம சாப்பிட்டு எந்திரி மதி. ஆளுங்களை பார்த்தா ரொம்ப டேஞ்சர் ஆகுது. நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்துருவாங்க போல. அண்ணா எப்ப வந்த? நானும் இப்பதான் வந்தேன். சரி வா, நல்ல நேரத்துல தான் வந்த. வந்து உட்காரு, சாப்பிடு. வா. போங்க போங்க. என்ன சாம்பாரா? ஏ அஞ்சலி, இங்க பாரு, உன்னோட ஃபேவரட் பாவக்கா. என்ன பாவம் காயா? பாவம் காய் இல்ல, பாவக்கா. ஆமா ஆமா. ஐயோ, எனக்கு காய்கறியே பிடிக்காது. இதுல இந்த கசப்பு காய சாப்பிட சொல்றாங்களே. இந்தா சாப்பிடு, சாப்பிடு. போற போக்க பார்த்தா நாக்க இந்த வீட்லயும் அடகம் மட்டும் தான் போனோம். ஏய், சாப்பிடு. அது கசப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சரியா எண்ணெயில வதக்கல. ஐயோ, இருந்தால வேற நிலைமை புரியாம சைகளை பேசணும்னு நிறைய பேசுறானே. அது மாத்திரை மருந்தெல்லாம் அதிகமா சாப்பிடறேன்ல, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? கொஞ்ச நாள் தான் சரியாயிடுவா. என்ன இருந்தாலும் எனக்கு என்னமோ ரொம்ப கவலையா இருக்கு அவளை நினைச்சா. அவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எங்க அஞ்சலி மாதிரி இல்ல மாப்ள. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்களா? நான் வேற ரொம்ப செலவு பண்ணிருக்கேனே. விடக்கூடாது, சமாளிப்போம். என்னத்த இப்படி சொல்லிட்டீங்க? அவ உங்க பொண்ணு, நீங்க பெத்து வளர்த்த பொண்ணு. ஏன் பொண்ணுதான், ஆனா நடவடிக்கை எல்லாம் பார்த்தா வேற ஆள் மாதிரி இருக்கு. அவ மனசுக்கு என்னாச்சு? குழம்பி போயிருச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை. இன்னும் ஒரு வாரத்துல அவ கம்ப்ளீட்டா குணமாயிடுவா. டாக்டர் சொல்லிருக்காங்க. சாப்பிடுங்க அத்தை, சாப்பிடுங்க. சரி சாப்பிடு, சாப்பிடுப்பா. மேடம் சொல்லுங்க. அது வந்து நானும் உங்களையே தான் நினைச்சிட்டு இருந்தேன் மேடம். எனக்கும் எப்பவும் தியா நினைப்பாதான் இருக்கு. அவளையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு தோணுது. என்ன மேடம், தியா நினைப்பு மட்டும்தான் இருக்கா மேடம்? ஆமா, வேற யார பத்தி யோசிக்கணும்? இல்ல மேடம், நானும் ஒருத்தன் இருக்கேன். நீங்க என்ன குழந்தையா?
தியா பாசத்துக்கு ஏங்குற குழந்தைன்னா நான் காதலுக்கு ஏங்குற குழந்தை மேடம். ஆ, 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 என்ன சொன்னீங்க கேக்கல. ஒண்ணும் இல்ல மேடம். தியா நல்லா சமத்தா தூங்கிட்டு இருக்கா மேடம். சரி, காலையில எழுந்ததும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்னடா வெற்றி போன் பண்ணாங்க, குழந்தைய பத்தி மட்டுமே கேக்குறாங்க. குழந்தையோட அப்பான்னு நான் ஒருத்தர் இருக்கேன். ஒரு பேச்சுக்கு ஜாடமாடையா கூட என்ன விசாரிக்க மாட்டேங்கிறாங்களே. நாமளா நம்மள அவங்க விசாரிச்ச மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். எப்ப மேடம் நீங்க காதல நேரடியா சொல்ல போறீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம், ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்து பண்ணுங்க. பாவம். தியா குட்டி, உன் அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லக்கூடாதா?